بالله من الكريم والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்பாளருமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருளாளர் ஈருலக சர்தார் சையதுல் கௌனைன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தினாலும் ஆரம்பம் செய்கின்றேன். சிறப்புமிக்க இந்த நிகழ்வனுடைய முன்னிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஷேഖுனா ஹஸரத் குத்புல்லா சர்மதை அவர்களே, அவர்களோடு வரிசையாக அமர்ந்திருக்கக்கூடிய சாபிரி கங்கோஹி என்ற அந்த சில்சிலாவுடைய கண்ணியமிகு ஷேகுமார்களே, கேரளாவில் சாதாத்துகள் என்று அறியப்படக்கூடிய தங்கள்மார்களே, கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் மக்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற சலாமை தெரிவித்து, எனக்கு முன்னாலே பேசிய இரண்டு ஆலிம்களும் அழகான கருத்தை இங்கு எடுத்து வைத்தார்கள். அது ஒரு நம்முடைய தரீகத்தினுடைய ஒரு சாராம்சமாக அமைந்திருந்ததை நாம் காண முடிந்தது. இந்த தரீகத் என்ற இந்த வழிமுறையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன? இந்த தரீகத் என்று சொன்னால் என்ன என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆன்மீகத்தினுடைய உண்மை வழிகளை அறியக்கூடிய முறைக்குத்தான் தரீகத் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு குறிப்பிட்ட பயிற்சி அல்லது ஒரு ஷேഖனுடைய கீழ் சீடர்களால் ஒழுங்கமைக்கப்பட்ட சூஃபிசம். இதற்குத்தான் தரீகத் என்று சொல்லுவார்கள். தரீகத் என்றால் வழி, பாதை, தடம், எல்லாத்துக்கும் சொல்லணும் தரீகத். குறிப்பிட்ட தரீகாவை நம்முடைய முன்னோர்கள் இங்கு நிறுவியிருக்கிறார்கள். அதுதான் உண்மையும் கூட. எனக்கு முன்னால் பேசிய உமர் சத்தா இம்தாதி ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள்,